வணக்கம். ஸ்வாயனம. உங்கள் வீட்டில் சாம்பல் நிறம், வெள்ளை நிறம், சிமெண்ட் கலரில், கருப்பு கலர் தவிர மற்ற எந்த பூனைகளாக இருந்தாலும் உத்தமம். உங்கள் வீட்டு நிலவாசல் படியில் உங்கள் பூனை அமைதியாக சித்த நேரம் உட்கார்ந்துருந்தது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதே பின்பக்க மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் உட்காந்துட்ருக்கு அப்படின்னா, அது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கு, ஏதோ உங்ககிட்ட சொல்ல வருது, ஏதோ ஒன்று மாற்ற சொல்லுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் பூனை உங்கள் வீட்டு நடு ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு பூஜை ரூமை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய விஷயங்களானது சக்தியோடு இருக்குது, உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. பூனை பொதுவாகவே ரொம்ப சுத்தம் பார்க்கக்கூடியது. அதுக்கு நீங்கள் பழையது ஏதாவது வச்சு பாருங்கள், தொட்டு கூட பக்கத்தில் கூட அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதுக்கிட்ட எந்த கெட்ட சக்தியும் போகாது. கெட்ட சக்தி இருக்கிறது அதுக்கு தெரியும். தெய்வ சக்தி இருக்கிறவங்க கிட்ட அது தானாக அந்த அந்த யார்கிட்ட இருக்கோ அவங்கள சுற்றி வரும், அவங்க பாதத்துக்கிட்ட இருக்கும், அவங்க மடியில் ஏறி உட்காந்துக்கும், அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப பாசமாக இருக்கும், அவங்க பக்கத்தில் தான் இருக்கும். அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் அதுவும் ஓடும், சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். அவங்க பேசுகிறத அதை புரிஞ்சுக்கிட்டு பரிபாஷையில் அது பதில் சொல்லும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. உங்கள் வீட்டில் பூனைக்குட்டி இருந்தால் ஏதாவது அப்படி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுனாலும் பூனை ஏதோ ஒரு பயந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இடத்த, குறிப்பாக மூளையை சொல்லுவோம் இல்லையா, ஒரு கார்னர் பிளேஸை அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது ஒரு பயந்த மாதிரி இருக்கும். ஒரு 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 மாற்றம் தெரியாதுகிட்ட. நம்ம மேலே புரண்டுற மாதிரி, நம்ம மேலே பாயிற மாதிரி சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள், சுதர்ஷன ஹோமம் பண்ணுங்கள், விஷ்ணு சகஸ்ரநாம பூஜை ஒன்று பண்ணிவிடுங்க, சரியாயிடும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய பீடத்தை தொடர்பு கொள்ளலாம். ஸ்வாயனம்.